ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீவிங்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேஜி ஒர்க் ஷீட் மேக்ஸுக்குரிய ஒர்க் ஷீட் பார்க்கலாம். இதில் வந்து ஆட் த ஆப்ஜெக்ட் அண்ட் கலர் த கரெக்ட் நம்பர். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் சம் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைனில் ஒரு 3 ஸ்டார், செகண்டில் 3 ஸ்டார். அது வந்து இது 3 அண்டு 3. இதை நீங்கள் சொல்லுங்கள். இங்கே 1 2 3, அப்போ அந்த 3 இங்கே எழுதியிருக்காங்க. ப்ளஸ் 1 2 3 இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ மொத்தமாக கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 5 6. அப்போ 6 வருது. இங்கே ஆன்சர் இருக்குது. எங்கே 6 இருக்குது? அந்த 6 இருக்கிற வந்து நீங்கள் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் கலர் பண்ணிடுங்க. நான் இதில் கலர் பண்ணால் உங்களுக்கு தெரியாது, இதிலே கலர் பண்ணால், அதனால் டிக் பண்ணியிருக்கேன். பசங்களை வந்து ஒரு கலர் பென்சில் கொடுத்து கலர் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? நல்லா டார்க் கலராக கொடுத்து கலர் பண்ண சொல்லுங்கள். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ரோல் எத்தனைன்னு கவுண்ட் பண்ண சொல்லுங்கள். 1 2 3. அப்போ இங்கே 3 போட்டிருக்காங்க. செகண்டில் 1 2 3 4 போட்டிருக்காங்க. அப்போ மொத்தமாக ஆட் பண்ணு. 1 2 3 4 5 6 7. அப்போ 7 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை கலர் பண்ணு அப்படின்னு அவங்கள கேட்டு பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? இங்கே வந்து 2 ட்ரீ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2, செகண்டு 2 இருக்குது. மொத்தமாக கவுண்ட் பண்ணு. 1 2 3 4. அப்போ இங்கே எங்கே இருக்குது? 4. இதில் எங்கே இருக்குது? 4 இங்கே இருக்குது. அதை வந்து கலர் பண்ணு. 1 2 3, ஃபஸ்ட்டு 3 இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் 1 2 இருக்குது. டோட்டலாக கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 5. அப்போ 5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை வந்து நீ கலர் பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 2 3 சொல்லிக் கொடுங்க. எப்படி ஃபுல்லாகவே சொல்லிக் கொடுங்க. அப்புறம் நீங்களாக ஏதாவது இந்த மாதிரி வரைஞ்சி ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அவங்க செய்கிறாங்களான்னு கவனிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேவை கரெக்டாக செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் தப்பு வரும். தப்பு வந்தால் திருத்துங்க. அடுத்தடுத்து நீங்கள் ரெகுலராக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்ஸிங் லெட்டர். ஓகேங்களா? இப்போ ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். 1 போட்டிருக்கேன். அடுத்து 1க்கு அப்புறம் என்ன வரும்? 2 3 4. அது 5 எழுதியிருக்கேன். அடுத்து 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இந்த மாதிரி எழுதும்போது 1 2 3யும் அவங்க வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுப்பாங்க. அடுத்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்பர். இப்போ வந்து சென்டர் நம்பர் மட்டும் நான் கொடுத்துருக்கேன், மிடில் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். பிஃபோர் நம்பர் ஆஃப்டர் நம்பர் தெரியாது. பிஃபோர்னா இதுக்கு முன்னாடி நம்பர், ஆஃப்டர்னுக்கு பின்னாடி நம்பர். இப்போ வந்து 1 2 3 இப்படி எழுதுங்க. 4 5 6 7 8 9. ஓகே, 9 வரைக்கும். இல்லாட்டி 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 2 விதமாக எழுதுங்க. அவங்களுக்கு வந்து இப்போ பிஃபோர்னா இப்போ 2 இருக்கா, 2க்கு முன்னாடி இப்போ நம்ம இப்படி போட்டதுனால பாக்ஸு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எழுதும்போது அவங்க கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஹரிசான்லாக எழுதிக்கங்க. நான் 2 இருக்கா, 2க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது. அதான் பிஃபோர் நம்பர். 2ஓட பிஃபோர் நம்பர் 1. 2க்கு அப்புறம் என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3ஓட ஆஃப்டர் 2ஓட ஆஃப்டர் நம்பர் 3 அப்படின்னு நீங்கள் சொல்லி எழுத கொடுக்கணும். அடுத்து 5 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ வந்து 5 இங்கே இருக்கனால 5ஓட முன்னாடி என்ன இருக்குது? 4. அப்போ 5க்கு முன்னாடி 4 முன்னாடினா பிஃபோர் நம்பர் ஒவ்வொரு டைம் சொல்லி எழுத சொல்லுங்கள். அடுத்து 5க்கு ஆஃப்டர் நம்பர். இப்போ 5க்கு பின்னாடி என்ன? பின்னாடினா ஆஃப்டர். பின்னாடி என்ன இருக்குது? 6. அப்போ 5ஓட ஆஃப்டர் நம்பர் 6 அப்படி எழுத சொல்லுங்கள். அடுத்து 6க்கு முன்னாடி என்ன இருக்குது? 5. அப்போ 6ஓட பிஃபோர் நம்பர் 5. 6க்கு அப்புறம் என்ன இருக்குது? 7. அப்போ 6ஓட ஆஃப்டர் நம்பர் 7. 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 4க்கு முன்னாடி என்ன இருக்குது? 3. 4க்கு அப்புறம் என்ன இருக்குது? 5. இதோட ஆஃப்டர் நம்பர் 5. அடுத்து 7ஓட பிஃபோர் நம்பர் என்ன? 6. அண்ட் தென் 7ஓட ஆஃப்டர் நம்பர் 8. இந்த மாதிரி நீங்கள் இப்படி எழுதி வச்சு ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக தெரியாது, அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இந்த மாதிரி எழுதி வச்சு சொல்லும் போது அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இது வந்து ஒரு 1 வீக் ஆகும் எப்படியும் அவங்க கற்றுக்க. டெய்லியும் இந்த சம் ஒரு 4-5 சம் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து புரியும். இந்த மாதிரி நீங்கள் இப்படி படம் போட்டிங்கன்னா இப்படி வந்து நீங்கள் ஹரிசானில் அப்படி நீங்கள் சொல்லித்தாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சொல்லித்தரும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதை வச்சு சொல்லித்தாங்க. ஓகேங்களா? இது அப்புறம் நல்லா டெக்னிக்கலாக புரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதியும் சொல்லித்தரலாம். அவங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி தான் சொல்லித்தரணும். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி புரியும். சில குழந்தைங்க ஃபாஸ்ட்டாக கற்றுப்பாங்க, சில குழந்தைங்க கொஞ்சம் லேட்டராக ஆகும். அப்போ வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அது வந்து பேரண்ட்ஸ் ஆகி நம்ம தான் வந்து அதை வந்து அந்த ஸ்டெப் எடுக்கணும். டீச்சர்ஸ் வந்து நிறைய பேருக்கு பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் தனித்தனியாக கவனிக்க நேரம் பார்த்தாது. ஸோ வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து நம்ம குழந்தை எப்படி படிக்குது, எப்படி சொன்னால் புரியும் அவங்களுக்கு. நீங்கள் டெய்லி உங்கள் குழந்தைய படிக்க வைக்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். நம்ம குழந்தையோட வேவ் லென்த் உங்களுக்கே புரியும். இவங்களுக்கு இப்படி சொன்னால் புரியுது, அப்போ இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும்னு நமக்கே தெரிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் வந்து ஓகே இவங்க பிக்கப் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.